மாட்டினியா? அவ்வளோ சீக்கிரம் உன் பேர்ல கம்பெனியை ரிஜிஸ்டர் பண்ண விட்டுருவேனா? இப்ப என்ன பண்றேன்னு நானும் பாக்குறேன். ஏய் ஸ்ரீஜா, அதான் அண்ணி இவ்ளோ தூரம் சொல்றாங்கல்ல, போ உங்க அப்பா கிட்ட பேசு போ. இருங்க அத்தை, நான் பேசிட்டு வரேன். சீக்கிரம் ஸ்ரீஜா. என்ன இப்படி ஆயிடுச்சு? இப்ப என்ன பண்றது? அப்பா எப்படியும் இங்க வர மாட்டாரு. அஜய் ரத்னத்தை வர வச்சாலும் கைரேகை வைக்கும் போது மாட்டிப்போம். இதுக்கும் அப்பா கிட்டே போன் பண்ணி ஐடியா கேட்போம். முதல்ல ஸ்ரீஜா பேர்ல ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்டர் பண்ணலாம்னு இருக்கும் போதே இப்படி ஆயிடுச்சே. அம்மா இசைக்கு ஜாதகம் பார்த்த மாதிரி ஸ்ரீஜாக்கு பார்க்கல போல இருக்கு. டேய் விஷால், எங்க வந்து என்னடா பேசிட்டு இருக்க? இல்லப்பா, நீங்களே சொல்லுங்க. அம்மா பொதுவா இதெல்லாம் பாப்பாங்கல்ல, அந்த பேசிஸ்ல தான்ப்பா கேட்டேன். அப்பா, நாமளும் கேஷை கையிலேயே வச்சிட்டு இருக்க முடியாதுப்பா. நம்ம வழக்கமா சொத்து வாங்கினா அம்மா பேர்ல தானே ரெஜிஸ்டர் பண்ணுவோம். அப்படியே பண்ணிடலாம். கரெக்ட். என்ன ஸ்ரீஜா, வாய் தான் சந்தோஷம்னு சொல்லுது, ஆனா உள்ளுக்குள்ள கோவம் கொழுந்து விட்டு எரியுது போல இருக்கே. என்ன குழுப்பா? கொழுப்பா எனக்கா? இப்போ நீ இருக்கிறத பார்க்க எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? ஜாலியா ஒரு குத்தாட்டம் போடணும் போல இருக்கு. எப்படியோ இந்த ஃபேக்டரி உன்கிட்ட இருந்து தப்பிச்சிருச்சு. அந்த வகையில எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஆனா நீயும் பாவம் ரொம்ப ஆசையா இருந்திருப்பல்ல. அழுக வரும், வந்தா கண்ணை தொடச்சுக்கோ. ஏய் போடி. ஓகே, இங்க சைன் பண்ணு சுபத்ரா. இவளுக்கு கிடைக்காம போயிடுச்சு. ஓகே மேடம் செக் பண்ணிக்கோங்க. கொடுங்க மேடம். இந்தாங்க. அப்புறம் மல்ஹோத்ரா, ரொம்ப சந்தோஷம், எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. அப்ப நான் கிளம்புறேன். ரொம்ப சந்தோஷம் பாஸ்கரன் சார். அது கூட இந்தாங்க, வாங்கிக்கோ. வாங்கிக்கோங்க. Thank you, sir. Thank you. வாழ்த்துக்கள் சார். சந்தோஷம் சார். வாங்க வாங்க மேடம். சரி சரி, எல்லாரும் போலாம் வாங்க. போலாம் போலாம். ஐயோ, ஏய் ஸ்ரீஜா. ஐயோ ஸ்ரீஜா. ஏய் ஐயோ, ஏய் என்ன நீ பண்ற பைத்தியக்காரி? ஐயோ, ஏய் என்ன காரியடி பண்ணி வச்சிருக்க? ஐயோ, கார்ல வரும்போது நல்லா தானே வந்த, எதுக்கு இப்ப கையை அறுத்துக்கிட்டு இருக்க? ஐயோ ஐயோ, இவ்வளவு ரத்தம் போது வலிக்கும்ல. இதெல்லாம் எனக்கு ஒரு வலியே கிடையாதுக்கா. ஏய் வலி இல்லையா? உனக்கு என்ன புத்தி குழம்பி போச்சா? இப்ப மட்டும் அண்ணி ஒரு ரூமுக்கு வந்தாங்கன்னு வெச்சுக்கோ, என்ன நடக்கும் தெரியுமா? ஐயோ, அதான் ரெஜிஸ்ட்ரேஷனே நடந்து முடிஞ்சிருச்சேக்கா. இன்னும் நடக்கிறதுக்கு என்ன இருக்கு? இப்ப என்ன, அந்த கம்பெனி போயிடுச்சு, இன்னொரு கம்பெனியை ராகவ் வாங்காமையா போயிடுவா? அப்ப உன் பேருக்கு பதிவு பண்ணிக்க வேண்டியதானே? அதுக்காக எப்படி எல்லாம் கைய கிழிச்சுக்குவியா? அக்கா, உங்களுக்கு ஒரு விஷயம் புரியல. ஏய், உனக்கு தாண்டி நடக்கிறது புரியல. புரிஞ்சிருந்தா இப்படி உன் கைய காயப்படுத்திக்குவியா? வா முதல்ல ஹாஸ்பிடல் போல வா. ஏய் ஏய், நான் எங்கேயும் வரலக்கா. வரலையா? ஏய் வரலன்னு எப்படி ரத்தம் போ பரவாயில்லையா? போகட்டும் போகட்டும். போட்டுமா, உன்னை அப்படியே அடிச்சேன்னு வைய. அடிங்கக்கா, நல்லா அடிங்க. அந்த இசை கிட்ட இவ்ளோ அசிங்கமா தோத்து போயிட்டேன்னு சொல்லி சொல்லி அடிங்க. அடிங்கக்கா, அடிங்க. அடிங்கக்கா. இன்னைக்கு சுதர்சன யாகம் பண்ணணும், சாஸ்திரிகளை வர சொல்லிருக்கேன்னு உங்ககிட்ட சொன்னல. ஐயோ, அதெல்லாம் ஞாபகம் இருக்கு சுபத்ரா. நீ கேட்ட பொருளை எல்லாம் நானும் ராகவும் காலையிலேயே வாங்கி பூஜை ரூம்ல வச்சிட்டோம். நீ செக் பண்ணி பாத்துக்கோ. இப்ப எதுக்கு சுபத்ரா இந்த பூஜை எல்லாம்? யாகம் நடத்தினா வீடு சுபிக்ஷமா இருக்கும்னு சொன்னாங்க அத்தை. அது மட்டும் இல்ல, இப்பதான் நம்ம ராகவும் புதுசா ஒரு ஃபேக்டரி வாங்கியிருக்கான். அதுவும் நல்லபடியா போகணும்னு வேண்டிக்கதான் நான் சாஸ்திரிகளை வர சொல்லிருக்கேன். சரி சுபத்ரா, உனக்கு என்ன சந்தோஷமோ அத பண்ணு. அத்தை, நீங்களும் வந்து பூஜையில எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்கங்க. சரி. நீங்களும் பாத்துக்கங்கம்மா. சரி, நான் போய் பாக்குறேன். ஸ்ரீஜா, சிந்தாமணி. அண்ணி அண்ணி சொல்லுங்க அண்ணி.
இவ்ளோ நேரம் நான் அத்தை கிட்ட என்ன பேசிட்டு இருந்தேன்னு நீங்க 2 பேரும் கேட்டுட்டு தானே இருந்தீங்க? அத்த எனக்கு பூஜையை பத்திலாம் எதுவும் பெருசா தெரியாது. நீங்க என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, நான் அதையே பண்ணிடுறேன். ஸ்ரீஜா, சிந்தாமணிய நீ துணைக்கு வச்சுக்கோ. பூஜை ரூம்ல யாகத்துக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் பண்ணிடு. அப்புறம் பூஜை ரூம்ல உங்க 2 பேரை தவிர வேற யாருமே உள்ள வரக்கூடாது. புரிஞ்சுதா? ம். ஓம் ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். இந்தாங்க. சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சுஜபுஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வவிக்னோபசாந்தயே. ஐயா. யஸ்மத்யாஹ வர்ஷித்யா பரஷதம் விக்னம் நிக்னச்சரதம் விஸ்வக்ஷேணம் தமாஸ்ரயே. ஓம் கணானாம் த்வா கணபதிம் நமாமஹே கவிம் கவீனாம் உபமஸ்திரவஸ்திரமம். இந்தாங்க. நீங்க கேட்டது எல்லாமே இருக்கு. ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதியே நமஹ. அங்க வச்சிருக்கோம். கொடுங்கம்மா. இந்தாங்க. ஓம் விநாயகாய நமஹ. ஓம் விக்னராஜாய நமஹ. ஓம் கௌரி புத்ராய நமஹ. ஓம் கணேஸ்வராய நமஹ. ஓம் ஸ்கந்தாகிருதாய நமஹ. ஓம் அபயாய நமஹ. ஓம் வணக்கங்க. நமஸ்காரம். வணக்கம். யாகத்துக்கு வேற ஏதாவது தேவைப்படுதுங்களா? எல்லாம் தயாரா இருக்குமா? நாங்க சொல்றதெல்லாம் கேட்டு தேவையான எல்லாத்தையும் உங்க மருமக ரொம்ப அழகா செஞ்சு வச்சுட்டாமா. ம். ஐயோ 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 நெருப்பு! ஐயோ நெருப்பு! யாராவது வாங்கல! ஐயோ என்னடா? சுபத்ரா! சுபத்ரா! ஐயோ 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 அம்மா! ஐயோ நெருப்பு! நெருப்பு! யாரோ பண்ணீங்க! ஐயோ 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 அம்மா! கடவுளே! எப்படி அது நெருப்பு வந்துச்சு? ஐயோ என்னாச்சு? என்ன பண்ணி? தெரியலப்பா. எப்படியோ சேலையில நெருப்பு பிடிச்சிருக்கு. நெருப்பா? பல்லவி, அவளை இந்த யாகம் முடியற வரைக்கும் அவளோட சித்தி வீட்ல இருக்க சொல்லு. இன்னொரு முறை இவளால யாருக்குமே எதுவுமே நடக்க கூடாது. சுபத்ரா, அம்மாக்கு தான் இப்ப ஒண்ணும் ஆகலல்ல. இசை ஒரு ஓரமா இந்த யாகத்துல கலந்துக்கிட்டுமே. அம்மா, இசையும் இந்த வீட்டு பொண்ணு தானம்மா, அவளும் இருக்கட்டுமே. இத பாரு ராகவ், இந்த வீட்ல இருக்கவங்களுக்கு எது நல்லதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பல்லவி, இசை எங்க இருந்து போ சொல்லு. அண்ணி, பல்லவி, நானே போறேன்.